ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் மகிழ்ச்சி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பப்ஜியில் வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்துருக்குது. அதாவது இது பிஜிஎம்ஐக்கு வந்திருக்கான்னு தெரியலைங்க. நான் பப்ஜியை சொல்கிறேன், புட்சி பிளேயர் இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. இது ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு. இது எவனோ ஒருத்தனுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன், அவன் பேன் ஆகிட்டான், அதை விடுங்க. இப்போது அந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா, அது அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அதாவது இப்போ பாருங்கள், அந்த ஈவெண்ட் வந்து இதுதான். அதாவது ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் கார்டு கலெக்டிங். அதாவது இந்த கார்டெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு நான் ஒன்று கலெக்ட் பண்ணிட்டேன், இது எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்புறம் சொல்கிறேன், வீடியோ லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஓகே, அதாவது இதில் இருக்கிற மொத்தம்னா 4 பவர். அதாவது இப்போ நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறதா விண்டு, ஃபயரு, வாட்டரு, அதுக்கப்புறம் அந்த மான் பவர். இது 4ஐயும் வச்சு அந்த கார்டு கலெக்ஷனு. இந்த கார்டை எப்படி கலெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறது அந்த அப்டேட்டு. அதாவது இந்த ஈவெண்ட்டில் வந்து எங்கெங்கே இது கிடைக்கும், அதாவது எப்படி இதை எடுக்கலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொரு ரிவார்டையும் பார்த்துக்குவோமே. அதாவது இந்த பண்டில் வந்து, அதாவது இந்த ட்ரெஸ்ஸு செட்டு, ட்ராகன் ஃபைட்டர் செட்டு, இது வந்து எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும். அதாவது இதை கம்ப்ளீட் பண்ணால் ஃபஸ்ட் இருக்கிற நம்ம அந்த 5 கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட் இருக்கிறது வந்தோம், அதாவது விண்ட் பவர் வந்தும் நமக்கு 10 கிளாசிக் ஸ்கிராப் கூப்பன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நமக்கு விண்டு, அதாவது ஃபயரு, அது அது வாட்டர் பவர். அந்த வாட்டர் பவருக்கு இந்த வாய்ஸ் பேக் கிடைக்கும். இந்த வாய்ஸ் பேக் எடுத்துடலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது நேச்சர் பவரில் ஒரு அவதார் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபயர் பவருக்கு ஒரு பேனர் கிடைக்கும். இந்த பேனர், அதாவது ஃப்ரேமு கிடைக்கும். இந்த ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ நான் யூஸ் பண்ண பாருங்க, தான் அந்த ஃப்ரேமு. நான் அதை கலெக்ட் பண்ணிட்டேன். அதை எப்படி கலெக்ட் பண்ண சொல்கிறது அடுத்து சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் இப்போ எங்கே கிடைக்கும், எப்படி மேட்சுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ரேங்கல் மூடு போனீங்க, நல்ல ஈவெண்ட் மூடு உங்கள் மேப்லேயே ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். அதாவது இப்போது கார்ட்டுக்கு பாருங்கள், இந்த மேப்லேயே ஏதோ ஷோ ஆகுது, ரெட் கலர் கார்டு மாதிரி. இந்த கார்டு இருக்கிறது தான். அதாவது நீங்கள் ஈவெண்ட்டில் வந்தோடனே அந்த கார்டு இருக்கிற பக்கத்தில், அதாவது இந்த இடத்துல போட்டாலும் இந்த வீட்டுக்கு வந்துடுங்க. இந்த கார்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு பாக்ஸ் காட்டும். அதாவது இந்த பாக்ஸ் இதெல்லாம் அந்த கார்டு கிடைக்கும். அதாவது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுல் கார்டு கிடைக்கும், இல்லைனா சின்ன நார்மல் கார்டு. நம்ம அந்த சின்ன நார்மல் கார்டை வச்சும் அந்த கார்டை கலெக்ட் பண்ணலாம். அதாவது இதில் மட்டுமா கிடைக்கும்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஈவெண்ட்டில் 2 ஏர் ட்ராப் மாதிரி போடணும் நினச்சினது, அங்கேயும் கிடைக்கும். அங்கேயும் இந்த ரெட் கலர் கார்டு கிடைக்கும். அது முடிச்ச இடத்துக்கு நம்ம பெல் அடிக்கிறதுக்கு, அதாவது மணி அடிக்கிறதுக்கு ஒரு ஏரியா போகும்ல, அந்த ஏரியாவிலையும் இந்த கார்டு கிடைக்கும். அதாவது இந்த மணி அடிக்கிறதுல நீங்கள் அடித்து முடிச்சிங்கன்னா இங்கே ஒரு 4 கார்டு கிடைக்கும். ப்ளஸ்ஸு போன அப்டேட் வந்து ட்ராகன் அப்டேட்டில் ட்ராகன் பிளட்டுன்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்தானா, நம்ம லைஃபு எஸ்பியறது. ஆனால் அந்த அப்டேட்டில் எதுவும் கொடுத்தானான்னு கேட்டால் இல்லைன்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை, இப்போ கொடுத்துருக்கிறான். அதாவது அதையும் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். அதாவது ஆமாம், இப்போ அந்த அப்டேட்டில் வந்து தம்பிளிங்னு கொடுத்துருக்கிறான். இந்த தம்பிளிங் வந்து என்னென்னா, நம்ம எப்படி ட்ராகன் பிளட் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஃபுல் ஹெச்பி ஏறும், எனர்ஜி பார் ஏறும். ஓகேவா, இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நார்மலாகவே கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் எலமெண்ட் கிளாஸு. இது நிறைய பேர் எப்படி முடிச்சிருக்கீங்களான்னு தெரியலை. அதை நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 400 காயின் கொடுத்து அதை அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு கேட்டால் இல்லை, நீங்கள் ட்ராப் பண்ணலாம். அதாவது இப்போ நான் ஸ்பின் பண்ண மாதிரி ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு அது 500 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நீங்கள் இந்த பண்டல் எடுத்துட முடியும். அது இந்த செட் எடுத்துட முடியும். ஓகேவா, வேறு இது அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் தெரிஞ்சவங்க விடுங்க, தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோ ஃபைனல் லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இதோட நம்ம வீடியோ முடியுது கைஸ். அந்த ஃபைனல் நான் சொல்ல வேண்டிய மேட்டர் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் த டே அன்றைக்கி நீங்கள் யார் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நீங்கள் அந்த கார்டு கலெக்ட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கார்டு கிடைக்கும். அந்த பவர் லேக்கிற அந்த கார்டை வச்சு நீங்கள் அந்த கார்டு கூடிய ரிவார்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் டோட்டலாக 5 டேஸ் ஆனாலே அந்த கார்டெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஆடி முடியும். ஆனால் நீங்கள் அது கடையில் முடிக்கணும்னா நீங்கள் மினி கார்டு எடுத்து 25 கார்டு கொடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் நம்ம வீடியோ. நான் ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்தை ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. லவ் யூ ஆல் கைஸ்.